பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தகப்பனாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஒரு 7 வருஷங்களாக அவர்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்திலே பயணிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய ஆலோசனைகள், நிறைய உற்சாகப்படுத்துதல், எங்களுக்காக அவர்கள் செய்த நிறைய ஜெபங்கள், எங்களுடைய ஊழியத்தை அவர்கள் தாங்கின காணிக்கைகள் உண்மையிலே மறக்கவே முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அவர்கள் போகும்போது நிறைய விட்டுட்டு போகிறாங்க. அவருடைய சொத்து, அவருடைய காரு, அவர்கள் யூஸ் பண்ண நிறைய பொருள்கள், அதுவும் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாங்கன்னா நிறைய விட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்க அருமையான தகப்பனார்கள் நமக்கு நிறைய அடிச்சுவடுகளை அவர்கள் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த வழியில் நடக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் அவர்களோடு பிரயாணித்த உடன் ஊழியர்கள், பாஸ்டர்ஸு, அகைன் திருச்சபை இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு அம்மாங்க எல்லாருக்கும் எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்கள். அருமையான பாஸ்டர் குமாரையா அவர்கள் இருக்காங்க, இன்னும் போதகர் எல்லார்களும். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவங்க கடந்து போயிருக்காங்க. அவங்க 1 மாதமாவோ 2 மாதமாவோ அல்ல, அவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே, அந்த அபிஷேகம் பெற்ற அடுத்த நாளே எதுக்கு ரெடி ஆயிடுறாங்கன்னா, பரலோகத்திற்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. அவங்க இன்னைக்கு கிடையாது, எப்போவுமே அவங்க ரெடியாகவே இருந்தவங்க. அதனால் அவர்கள் நிறைய நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நம்ம துக்கப்பட வேண்டியதில்லை. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஒரு 5 minutes கர்த்தரை ஆராதிச்சு நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை வர, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை வர. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் முன்னாடி பார்த்தீரு நாமத்தின் ஆதரவு, ஸ்தோத்திரம் செய்கிறோம் முன்னாடி பார்த்தீரு நாமத்தின் ஆதரவு, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயா. அப்பா எங்களது அரணும் நீயா, எங்களுக்கு கோட்டையும் நீயா. நீர் இல்லாத நாளாகுமா, நீர் இல்லாத இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, துணையாளரே சிறகின் நிழலில் தானே களிகூருவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களிகூருவே, களிகூருவே. அல்லேலூயா, பரலோக மகிமை. தேவனுடைய தூதர்கள் அசைவாடுகிறதற்கு, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் அல்லேலூயா, 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 பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருந்த நல்ல தகப்பனாருக்காக நன்றி. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு பொறுமையோடு ஓடுவதற்கு பலன் தருகிற ஒரு கண்மலை நீர் ஒருவர் மட்டும்தான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர்கள் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி, அவர்களுடைய தியாகமான வாழ்க்கைக்காக நன்றி. உம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, உங்க ராஜ்யத்திற்கு வருகிற நிமிஷம் வரைக்கும் எங்களுக்காக அவர்கள் ஜெபித்த ஜெபம், அவர்கள் போட்ட ஃபாஸ்டிங், சரீரத்தை ஒடுக்கி அவங்க எந்த சந்தோஷத்தையும் இந்த உலகத்துல பெருசா அனுபவிக்கவே இல்லையப்பா. எல்லாத்தையும் இந்த ஊழியத்திற்காக நாங்கெல்லாம் உங்க ராஜ்யத்தை கிட்டி சேரணும்னு, உங்க ராஜ்யத்தினுடைய பணியை தொடர்ந்து செய்யணும்னு எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தலைவராக நீங்க வைத்த அவர்களுக்கு அந்த வாழக்கூடிய பலத்தை கொடுத்ததற்காக எங்க மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். உங்களுக்குள்ள வேறு ஊன்றுவதற்கு கர்த்தர் பலத்தை மட்டும் எங்களுக்கு தருவீராக. தாவீது
தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனால எங்களுக்கு அந்த பலன் தேவை. அந்த பலனை உங்களை தவிர வேற யாரும் எங்களுக்கு தர முடியாதுப்பா. அந்த பலத்திற்காக நாங்க கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றியை தவிர இந்த இடத்துல வேற ஒன்னும் நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு வேற என்ன ஆண்டவரே நாங்க சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். இனி அவங்கள மாதிரி ஒருத்தங்களா ஆண்டவரே, இனி நீங்க பிறக்க வைக்கணும்ன்றதை விட அவங்கள மாதிரி ஒருத்தங்களா நாங்க உங்களுக்கு மாறணும்ன்ற ஆசையை தவிர வேற ஒன்றுமே எங்களிடத்துல இல்லப்பா. தேவன் தோட்டத்தின் நடுவிலே உலாவினார். இது உங்க தோட்டம். நீங்க அப்படியே உலாவிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எந்த கனி ரொம்ப அழகா பிடிச்சிருச்சோ உடனே அதை கையை பிடிச்சு அப்படியே பறிச்சு கையில வச்சுக்குங்க. உங்களை தடுக்கிறதுக்கு ஒருவரால முடியாது. அது உங்களுக்கு பிடிச்சது, அதனாலதான் நீங்க சீக்கிரமா எடுத்துக்கொள்றீங்க. எங்க தகப்பனார் இந்த உலகத்துல வாழ்றதற்கு இந்த உலகம் தகுதி இல்லை, நீ வந்துரு அப்படின்னு உங்க ராஜ்யத்துல கொண்டு போயிருக்கிறீங்கப்பா. இதை தாங்கக்கூடிய பலத்தை எங்க எல்லாருக்கும் கர்த்தர் தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆறுதல் படுத்தி கர்த்தர் தேர்தல் படுத்தி வெற்றியாய் நடத்துவாராக. ஸோ அருமையான தகப்பனார் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு இருக்கிற உலகத்தில், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் கூட எப்படியாவது வெளியரங்கமாக வரணுன்ற ஒரு தாட்டு நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு பாட்டை எழுதி பாடி கொஞ்சம் 4 பேருக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு பிரசங்கத்தை பண்ணி 4 பேருக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ வெளிப்படையாக வரணும், வெளிப்படையாக 10 பேருக்கு தெரியணும், 100 பேர் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் தகப்பனார் அவர்களிடத்துல நிறைய பேசின விதத்தில் இன்னைக்கு பெரிய அளவில் லீடர்ஷிப்பாக இருக்கிற, இதுக்கு முன்னாடி மறைந்த பெரிய பெரிய லீடர்ஸ் அவர்களோட ஐக்கியம் தன்னுடைய சின்ன வயசுல அவர்களோட ஐக்கியம் வைத்த ஒரு தகப்பனார். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கிறிஸ்தவ ஃபீல்டில் ரொம்ப டாப் மோஸ்ட் ஊழியக்காரர்கள், பெரிய பிரபலமானவர்கள். அவர்களோட அவங்க சாப்பிட்டது, அவர்களோட அவங்க பேசினது, அவர்களோட அவங்க ஊழியம் செய்தது. ஆனால் இவ்வளவு பேரை பழக்கம் வச்சிருந்தோம், இத்தனை உயரமான மனிதர்களிடத்துல அவங்க பேசியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப அவங்கள மறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வெளியரங்கமாக வரணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட்டில் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் நம்ம அவங்களுடைய வீடியோ நம்ம எல்லாருமே ஷூட் பண்ணுறதே அவங்க அனுமதிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்குப்பா எடுத்துட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு தெரியணும், ஏன் தெரியணும், இங்கே தெரிஞ்சால் மட்டும் போதாதா? அப்போ நான் அவங்களிடத்துல கண்டுபிடிச்ச ஒரு பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும்ப்பா, ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், ஊழியம் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், உபவாசம் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், என்னுடைய சாக்ரிஃபைஸ் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். நம்ம தான் அவங்கள குறித்து நிறைய இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ நினச்சி பார்த்தோம்னா ஒன்னொன்னா நமக்கு அப்படியே இருக்குது. எப்படி வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் வாழ முடியுமா? ஸோ அவ்வளவு அவங்க தன்னை மறைத்து கொண்ட ஒரு தேவ மனுஷன். எனக்கு பர்சனலாக அவங்களிடத்துல பிடிச்சது அதுதான். அவங்க நினைச்சிருந்தா அவங்க எவ்வளவு பிரபலமாக வேணாலும் ஆயிருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு சேனல் வச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஆட்களை வச்சு, அவங்க போகும்போது 4 பேர் கூட போய் லாஸ்ட்ல கூட அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கால் முடியாமல் இருக்கும்போது நான் கூட சொன்னேன், பாப்பா ஏன்பா நீங்க தனியா போனீங்க, யாராவது ஒருத்தரை கூட கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. தனியா போனேன்னா அப்படியெல்லாம் இல்லை, என் கூட தான் ஏசப்பா வந்தார்ல, அப்புறம் எங்க நான் தனியா போனேன். அப்போ அவ்வளோ தங்களை ஒரு மறைச்சுக்கிட்ட ஒரு தேவ மனுஷன்தான் அவர். ஸோ அவங்க உயரமாய் வளர்கிறத விட ஆழமாய் வேரூந்துவதாக தான் அவங்க ரொம்ப பாக்கியமா நினைச்சாங்க. அதனால அவர்கள் விட்டு போன காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது.
நம்ம இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம விட்டு போகும்போது நம்ம நினைக்க வேண்டியது ஒன்று. அப்படிதான் எங்கள் பாஸ்டரும் ஒரு சன்னியாசி தான். அவங்களும் திருமணம் ஆகலை, கன்னியாகுமரியில். அவர்கள் மரணம் அடைகிறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ் முன்னாடி அவங்கள நான் சந்தித்தேன். அப்போ என் கையை பிடிச்சி அவங்க அப்படி தான் சொன்னாங்க, உபதேசம் எல்லாம் மாறிட்டே வருது, ஆனால் நீ யாருக்காகவும் உபதேசத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாத, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவராஜ்யத்திற்குள்ள போனாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய ஆசையும் எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், அவங்க விட்டுறாதீங்க, நீங்க மட்டும்தான் உபதேசத்துக்காக நிக்கணும், உலக நீங்க அப்படி போயிடாதீங்க அப்படின்ற ஏக்கத்தை நமக்குள்ள அவங்க கொண்டு வருவதற்கு ஆசைப்பட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்காக வாசித்து, ஜோஷுவாவின் புஸ்தகத்துல ஒரு வசனம், 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீங்க ஆண்டவர் இந்த ஜோஷுவாவின் புஸ்தகத்துல பெரிய லீடர் அப்படின்னா அவரை மாதிரி யாருமே லீடர்ஷிப்ல இருக்க முடியாது. ஜனங்கள் அவருக்கு பயப்பட்டு நடந்தார்கள். அவர்கள் மூலமா ஆண்டவர் நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரு. இப்போ அவர் தான், அந்த மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போய் விடுவார் அப்படின்னு ஜனங்கள் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இல்ல, நீ கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உன்னை எடுத்துக்குவேன். இப்போ மோசையினுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி, யார் நம்மளை நடத்த போறா, எப்படி இது நடத்த போகும்? ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு முன்னாடி இருக்குது இல்ல. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, யாரும் பெருசா ஒன்றும் அப்படி. ஒரு பெரிய சலசலப்பான ஒரு நேரத்துல ஆண்டவர் ஜோஷுவாவை தலைவனாய் நியமித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரத்துல பரிசுத்தவான்கள் நம்மளை விட்டு போகும்போது, நம்முடைய குடும்பத்தை முக்கியமாய் நடத்துகிறவர்கள் நம்மளை விட்டு போகும்போது, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில போகும்போது நம்மளை அது வரைக்கும் கைப்பிடிச்சு வந்திருக்கிறவங்க நம்முடைய கைகளை விடும்போது பெரிய கேள்விக்குறி வரும். என்ன கேள்விக்குறின்னா, இனி யாரு இது மாதிரி யார் இருப்பா, இது மாதிரி யாரால இருக்க முடியும், எப்படி நம்ம கடந்து போவோம், எப்படி தாண்டுவோம்? இனி நீங்க நிறைய பேர் ஒரு ஆலோசனை கேட்கணும் போது எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம ஒரு போன் பண்ணி செய்யலாமா செய்ய வேண்டாமா, அவ்வளவுதான். நான் என்னுடைய பாஸ்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படிதான், எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னா ஒரு முடிவே எடுத்து ஜோம் பண்ணும் போது கூட அப்படியே ஜோம் பண்றது, ஆண்டவரே எங்க பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் உங்க சித்தம், அதனால என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எங்க பாஸ்டர்ட்டே சொல்லிருங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால எந்த தயக்கமும் இல்லாம ஒரு போன் பாஸ்டருக்கு அடிச்சிடுறது, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கிறேன், பண்ணணுமா வேண்டாமா? அவர் விட்டுறா அப்படின்னா ஓகே அவ்வளவுதான், இல்ல செஞ்சிரு அப்படின்னா அவ்வளவுதான், துணிஞ்சிடுறது. ஏன் அப்படின்னா அவ்வளவு தைரியம். அவங்க தேவனோட நடக்கிறாங்க, அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும், அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு. உங்களுக்கும் நிறைய பேருக்கு ஒருவேளை இதை நீங்க மிஸ் பண்ணலாம். நான் இனி யார்கிட்ட போய் கேட்பேன், நான் இனி எப்படி கேட்க முடியும்? அந்த தைரியம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போய் கூட இருக்கலாம். இவங்க மட்டும் இல்ல, நம்முடைய ஃபேமிலியில நம்மளை வழி நடத்துகிற நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நமக்கு நிரந்தரமாய் வழி நடத்துகிறவர், நம்மை சரியாய் வழி நடத்துகிறவர், நம்மை நேர்த்தியாய் வழி நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். அதனால நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய ஸ்தாபனத்தை, நம்முடைய மக்கள் ஒருவரை கூட கர்த்தர் கைவிடாம, ஒருத்தரை கூட கர்த்தர் கைவிடாம கர்த்தர் எப்படி நடத்த போறாருன்னா, இந்த மோசையோடு இருந்தது போல அவர் நம்மோடும் இருக்க போறார். மோசையோடு இருந்தது போல நம்மோடும் இருக்க போறார். அவ்வளவுதான். அவங்களுடைய பிரயாணத்தை, ஓட்டத்தை ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அவங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம இருக்கிறோம். இனி
யாரு நிக்கணும்னா அவங்க நின்ன இடத்துல நம்ம நிக்கணும், அவங்க செஞ்ச ஊழியத்தை நம்ம செய்யணும், அவங்க பாராட்டின பக்தி வைராக்கியத்தை நம்ம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டணும், அவங்க ஓடின ஓட்டத்தை ஓடணும். அவ்வளவு கால் முடியாம கட்டையை வச்சு கட்டிட்டு அவ்வளவுதான். என்ன வேகம்! அதான் அவங்க வரும்போது சேகர் பிரபு சொல்லிட்டு இருந்தாங்க, ஜனவரி மந்த்ல வந்து 27 நாள் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, 27 days. பா, எப்படி எப்படி அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் அவங்க அது ஒரு லெஜண்ட் மாதிரி. அதனால ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு பெரிய தீப்பந்தம் கொடுக்கப்பட்டுருச்சு, அவங்க அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிச்சு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் ஓடணுமோ அவங்கள ஓடிட்டாங்க. இது ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயம் ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்டதா அல்ல. இது ஸ்டார்ட் பண்றது ஒருத்தர், முடிக்கிறது இன்னொருத்தர். ஸ்டார்ட் பண்றதுக்கு இடையில ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஓட்டத்தை தொடருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒருத்தருடைய கையில தீப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஓட்டத்தை முடிச்ச உடனே அடுத்தவங்க கையில பாஸ் பண்ணிட்டு கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம வந்து என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, அதை விட வேகமா நான் ஓடணும், நாம் வேகமா ஓடணும், நாம் வேகமா ஊழியம் செய்யணும். நம்ம அவ்வளோ வேகமா போயிட்டோம்னா அவருடைய ராஜ்யம் சீக்கிரமா இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். ஆமேன். வேதத்துல வந்து எலியா என்கிற 2வது தலைவர். அப்போ இந்த எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வரும்போது எலிசா என்ன சொல்றாருன்னா, இல்ல, உங்களிடத்துல இருக்கிற இரட்டிப்பான வரம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே எலியா என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்துட்டேன்னா கண்டிப்பா அது உனக்கு என்ன பண்ணும், அது கிடைக்கும். நீ ரொம்ப அரிதான காரியத்தை கேட்டாய். ஆனா ஒண்ணும் இல்லை, நீ கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை, நீ என்னை விட பெரிய ஊழியம் செய்வ, அது கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா ஒண்ணு என்ன பண்ணணும்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்க்கணும். அப்போ இப்போ அவங்களுடைய டிராவல் ஆரம்பிக்குது பாருங்களேன். அந்த 3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் வேகமா உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்துல வந்து இந்த தகப்பனார் வந்து இந்த மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நான் அப்படி இவ்வளோ சீக்கிரமா நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இந்த இயரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா கண்டினியூவா மீட்டிங்க்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா நான் வந்து நிறைய பேர் கூப்பிடும்போது நோ சொல்லியிருக்கிறேன். ஆனா சிலருக்கு வந்து என்னால நோ சொல்லவே முடியல. இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நோ சொன்னதே இல்லை. பட் இந்த வருஷம் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன், அப்பா என்னப்பா கிட்டத்தட்ட 5 வருஷமா கண்டினியூவா நான் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, இந்த ஒரு வருஷம் மட்டும் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாமா, வேற யாரையாவது ஒருத்தரை யோசிப்போம் அப்படின்னு ரொம்ப தயங்கி தான் கேட்டேன். கேட்ட உடனே இந்த ஒரு வருஷம் வந்துருங்க, அடுத்த வருஷம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்ன உடனே என் மனசுல அவங்க சொன்ன வேர்டு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, நான் மொத்தத்தையும் யாரோ ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு நான் ரிலீவ் ஆக போறேன்றது மாதிரி இருந்துச்சு. எனக்கு உடனே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, கருக்குன்னு இருந்துச்சு. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, அவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த பரலோகத்தை குறிச்ச ஓட்டத்தை முடிக்கிறதுக்குரிய, உலக ஓட்டத்தை முடிக்கிறதுக்குரிய ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குது. அதனால பெரிய ஷாக். ஆனா இந்த துக்க செய்தியை, இந்த மரண செய்தியை கேட்கும் போது என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் வந்து இவங்க வந்து ஒரு எலியா, அவங்க ஒரு எலியா வந்து எதையுமே எதிர்பார்க்கல. எலியாவனுடைய வாழ்க்கைய ஊழியத்திற்காகவே முழுக்க தாரை வார்த்தார். ஆனா எலியா போகும்போது ஒண்ணு சொல்றாரு, உங்களை மாதிரி எப்படி வாழ முடியும், உங்களை மாதிரி இருக்க முடியுமா, உங்களை மாதிரி தியாகம் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது முடியும். எப்படி முடியும்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் நான் செஞ்சதில்லை, நான் செஞ்சதை விட 2 மடங்கு. அதனால நான் இப்போ அப்படிதான், இன்னைக்கு நான் அப்படிதான் ஜெபத்தோட நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என் கர்த்தருடைய வருகை தாமதிச்சு ஒருவேளை ஒரு 50 வருஷம் இல்லைன்னா ஒரு 40 வருஷம் 30 வருஷம் இந்த ஊழியத்தை தொடர்னா எப்படி தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட எலியாக்கள் முடிச்ச அந்த ஊழியத்தை கையில எடுத்து ஆண்டவருக்காக இதை விட ஒரு பெரிய பக்தி வைராக்கியமா வாழ்ந்து எங்க ஓட்டத்தை முடிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால
இந்த எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது கரெக்டா இந்த எலிசா அவரை பார்க்கிறாரு பாருங்க. பார்க்கும்போது அவர் வந்து சத்தம் போட்டு ஒன்று சொல்றாரு. நீங்க அதை வாசிக்க முடியும். நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரங்களை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திருப்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவிலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அப்போ கரெக்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் இருக்குது. எலியா, நீ என்னை விட 2 மடங்கான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்லை. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்துட்டேன்னா போதும். ஆனா நான் எங்க எப்ப இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் எங்க வேணாலும் இருப்பேன். ஆண்டவர் என்னை எங்க வேணாலும் எடுத்துக்கொண்டு போவார். ஆண்டவர் எலியாவை வந்து கர்த்தர் வந்து இப்படி நடக்கிறது மாதிரி டிராவல் பண்ண வைக்கல. சில நேரத்துல ஆண்டவர் பறக்கிறது மாதிரி அவனை டிராவல் பண்ண வச்சாரு. அப்போ கரெக்டா இந்த எலிசா வந்து அவரை பின்பற்றியே போறான். இல்ல இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். யோர்தானுக்கு ஆண்டவர் போக சொல்றேன், நான் அங்க வருவேன். கில்காலுக்கு ஆண்டவர் போக சொல்றேன், நான் அங்க வருவேன். எல்லா இடத்துலையும் போய் கடைசியில ஒரு அப்படியே அக்னி 2ஆ பிரிக்குது. அவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே சொல்றான், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரத வீரருமானவரே, இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாய் ஆனவரே. அப்படியே பார்த்த உடனே அவருடைய மேலிருந்து ஒரு சால்வை விழுது. அதான் எலிசாவுனுடைய கடைசி அற்புதம், எலியாவுனுடைய முதல் அற்புதம். நீங்க பைபிள்ல போய் வாட்சி பார்த்தீங்கன்னா அப்படியே இவருடைய டிராவல் வந்து கில்கால் அப்படியே யோர்தான் அப்படியே வந்துடும் பாருங்களேன். அப்படியே எலிசாவுக்கு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டா அப்படியே வரும். அவர் செஞ்ச கடைசி அற்புதத்தை எலியா ஃபர்ஸ்டா முதல்ல. அப்ப இன்னைக்கு இந்த அடக்க ஆராதனையில நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் பார்ப்பேன். அவர்கள் நமக்கு முன்பாக வச்சது, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் கண்டிப்பா என்னிடத்துல இருக்கிற அபிஷேகம் உனக்கு 2 மடங்கு. நீ ரெடியா? இந்த யோர்தான் நீங்க வந்து பெத்தேல் வரைக்கும் வர்றதுக்கு ரெடியா? ஃபர்ஸ்ட் கொண்டு போன இடம் பெத்தேல். இந்த பெத்தேல் அப்படின்னு இரண்டாவது கொண்டு போன இடம் பெத்தேல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, தேவனோடு உறவாடுகிற இடம், தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ற இடம். இந்த நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க டிராவல் பண்ற அந்த இடத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க அதை மட்டும் நம்ம வாசிக்கலாமே. ஒன்று, ஜோஷுவாவின் முதலாவதாக ஜோஷுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து, எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும், இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எழுதுறவங்க எழுதி கொள்ளலாம். ஜோஷுவா 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா கில்கால். இந்த கில்கால்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய ஜெனரேஷனை உருவாக்குற இடம் தான் கில்கால். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்படின்னா, நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு நான் தருவேன். அப்போ ஆண்டவர் என்ன ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போறாருன்னா, கர்த்தர் என்ன கில்கால் கொண்டு போறாரு. ஒரு
இந்த எலியாவினுடைய 2 மடங்கு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நம்ம கில்காலுக்கு டிராவல் பண்ணணும். கில்கால் அப்படின்றது எந்த இடம் அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் கில்கால் வர்ற வரைக்குமே விருத்த சேதனம்ன்ற ஒண்ணு அடுத்த ஜெனரேஷனுக்கு பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கோபத்தினாலே வனாந்தரத்திலேயே இறந்துருவாங்க. இப்போ வனாந்தரத்துல இறந்ததுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவே இல்லை. அடுத்த ஜெனரேஷனுக்கு விருத்த சேதனம் எங்க பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கில்கால்ல தான் பண்றாங்க. அப்படின்னா ஒரு புது ஜெனரேஷனை உருவாக்குற ஒரு இடம் தான் எங்கன்னா கில்கால். அப்போ உண்மையிலே தகப்பனார் கடைசி அவர்களுடைய காலங்கள்ல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுத்தினது யாரை தெரியுமா? யங்ஸ்டர்ஸை தான் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் படுத்தினாங்க. நான் எத்தனையோ டைட் ஷெடியூல்ல எல்லாம் அவங்கள கூப்பிட்டுருக்கிறேன். ஒரு நாள் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணதே இல்லை, ரிஜெக்ட் பண்றதே இல்லை. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஊழியத்திலேயே எத்தனையோ ஊழியர்கள் எனக்கு காணிக்க கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்னுடைய லைஃப்லயே இதுவரைக்கும் அதிகமான காணிக்க கொடுத்த 2 பேர் இருக்காங்க. ஒன்று தகப்பனார், இன்னொன்று குமார் பாஸ்டர். இவங்க 2 பேரையும் நான் மறக்கவே முடியாது. நான் இவங்க 2 பேரையும் ஒரே அப்படி அவங்கள தேவராஜ்யத்தில் அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது நான் அப்படி நினைச்சிட்டே வந்தேன். அப்பா குமார் பாஸ்டர் அவங்களும் வரும்போது அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் வந்துட்டு இருக்கேன், நான் முன்னாடி போயிடுவேன் அப்படின்னும் போது எனக்கு உடனே அதான் ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய ஊழியத்தில் இவங்க 2 பேரும் ரொம்ப மறக்க முடியாதவங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க அந்த இடத்துல ஏன்னா இல்ல நீ எழும்பணும், நீ நிக்கணும். நான் காணிக்க கொடுத்ததுக்கு அப்புறம் கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. நான் வற்புறுத்தி இல்ல, நீங்க எனக்கு வாங்கினாதான் எனக்கு பிளஸிங், நீங்க கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி தான் நான் கொடுத்தேன். அங்க சர்ச்சில் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிச்சன் ஓப்பன் பண்ண உடனே அதுல வாங்குற எக்யூப்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்துட்டாங்க. என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நீ தான் இனி அடுத்து நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும், போங்க. அப்போ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எலியா முதல் போற இடம் என்ன இடம் அப்படின்னா, புதிய தலைமுறை, புதிய துவக்கம். அதனால இன்றைக்கு இந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுப்போம். கண்டிப்பா நம்ம இந்த எலியாவை முன்னாடி வச்சு 2 மடங்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு இன்னையிலிருந்து ஒரு புதிய துவக்கம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போறத பார்க்கலும் எங்க போறது நல்லது அப்படின்னா, ஒரு துக்க வீட்டுக்கு போறது நல்லது. ஏன் அப்படின்னா எல்லா மனுஷனுடைய முடிவும் அங்கே இருக்கும். ஸோ இதுல ஆண்டவர் நிறைய பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அதனாலதான் இங்க வர சொல்லியிருக்காரு. அதனால ஒருவேளை நீங்க தப்பான வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், நீங்க இவ்வளவு பைபிள் தூக்கியும் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கில்காலுக்கு வாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் நான் செஞ்சதை விட 2 மடங்கு செய்வேன். நீ அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க வானா, நீ கில்காலுக்கு வா. ஒரு புதிய துவக்கம், ஒரு நியூ ஜெனரேஷன். பாஸ்டர் அன்புதாசன் அவங்க அப்பதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கினேன் அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நான் சொல்லணும். நம்ம ஒரு நாள் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு இதை மாதிரி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் சாட்சி சொல்லணும். இல்ல அவரை மாதிரிலாம் வராதுங்க, அவரை மாதிரி இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அவங்க என்ன தீமை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல. அவங்க கோவப்பட்டது கூட நம்மளுடைய நல்லதுதான் கோவப்பட்டாங்க. அவங்க நம்மளை திட்டுனதுல கூட ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அவங்க நம்மளை கீழே வச்சு உட்கார வச்சதுல கூட ஒரு அர்த்தம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அவங்க பண்ணின ஒவ்வொன்றும் இன்னைக்கு நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு நெகட்டிவா இல்லை, நமக்கு பிளஸ்ஸா தான் இருக்குது. நம்மளை உருவாக்குறதுக்கு தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள அன்னைக்கு ஒருவேளை அவங்க திட்டுறது காயமா இருந்தாலும் இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு இவங்க அப்படி வளர்த்தலைன்னா நான் அப்படி வளர்ந்துருக்கவே மாட்டேயா, அவர் தான் என்னை இப்படி வளர்த்துனாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போவோம். ஃபர்ஸ்ட் கில்கால், ஒரு புதிய துவக்கம். நம்பர் 2, இரண்டாவது அதுல வாசிக்கும் போது நீங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து
பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து உண்டான நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளை செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றான். உண்டாக்குவோம் என்றார். அப்போ நம்பர் 2, இரண்டாவது, இந்த பெத்தேல் ஆண்டவர் எலியா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து கில்காலுக்கு, நான் கில்காலுக்கு போறேன்னு சொன்ன உடனே எலிசா வந்து கில்காலுக்கு போயிட்டாரு. அப்படின்னா புதிய துவக்கம். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் இப்ப எங்க கொண்டு போக சொல்றாருன்னா என்ன பெத்தேலுக்கு போக சொல்றாரு. உடனே அவன் பெத்தேலுக்கு போறான். பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தரிசனமான தேவன், எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்த தேவன், என்னை இவ்வளவு நாள் நடத்தின தேவன், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவனை இப்ப நான் நினைக்கிறேன், எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, அங்கே அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவோம் அப்படின்னா யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பெத்தேல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, தனியாக தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம், தனியாக தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம். அப்போ தகப்பனார் வந்து என்னதான் நம்மளோட வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கை வந்து நம்மளை நிறைய பேரோட ஒட்டவே இல்லை பாருங்களேன், நிறைய பேரோட பெருசா ஒட்டவே இல்லை பாருங்களேன். எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் ஹாய் சொன்னாங்க, எல்லாருக்கும் ஹலோ சொன்னாங்க, எல்லாரையும் நேசிச்சாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க. ஆனா ரொம்ப டீப்பா உலகத்துல வந்து அவங்களுக்காக டீப்பா அப்படியே நெருக்கமா இவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு அப்படிப்பட்ட உறவை வந்து உலகத்துல யார்த்தையுமே வச்சுக்காம யார்கிட்ட மட்டும்தான் வச்சுக்காங்கன்னா கர்த்தரிடத்துல மட்டும்தான் வச்சுட்டாங்க. உண்மைதானே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு ரெகுலரா வந்து ஒருத்தருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்றது மாதிரியோ, ரெகுலரா ஒருத்தருக்கு போன் பண்ணி ரெகுலரா பேசிட்டு இருக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் இருந்தது மாதிரி தெரியவே இல்லை. எல்லாரையும் நேசிச்சாங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணாங்க, எல்லார் மத்தியிலையும் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணாங்க, எல்லாருடைய இருதயத்திலையும் இடம் பிடிச்சாங்க. ஆனா யாரையுமே எப்படி வரல அப்படின்னா இந்த சோல்ட்டை அளவிற்கு அப்படி வரவே இல்லை. ஆனா அவங்களுடைய நெருக்கம் எங்க இருந்துச்சுன்னா பெத்தேல். இல்ல நீ 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்க்கணும்னா நீ 2வது எங்க வரணும் அப்படின்னா பெத்தேலுக்கு வந்துதான் ஆகும். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பெரிய ஊழியம் நமக்காக காத்திருக்குது, பெரிய எழுப்புதல் நமக்காக காத்திருக்குது. நம்ம பெரிய ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பா இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை, அந்த சால்வையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எங்க வரணும் அப்படின்னா பெத்தேல் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை போகாம கண்டிப்பா சொல்றேன், நீங்க பர்சனலா பயன்படவே முடியாது. உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் தைரியம் வராது. அடிபட்டு ரோட்ல படுத்து கிடக்கும் போது, மயக்கம் அடையும் போது, ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போகும்போது, எதுக்குடா என்ன தூக்கிட்டு போனீங்கன்னு கேட்ட நபர், எதுக்குடா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனீங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிறவங்கள்ட்ட உடனே சண்டை பிடிச்சு என்ன உடனே எங்க கொண்டு வந்துருங்க, என்ன உடனே ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த விசுவாசம் எல்லாம், இந்த திட நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரோட இல்லாம வரவே முடியாது. எங்க பாஸ்டருக்கு வந்து கேன்சர் முத்தி போற சூழ்நிலையில இருக்குது. அவருக்கு வந்து தெரியுது அவருடைய பலவீனப்பட்டாங்கன்னு. எங்க சர்ச்சிலே ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னா, போட செத்தா சாகுறேன், இருந்தா பிரசங்கம் பண்ணுவேன், செத்தா அங்க போவேன், என்ன குறிச்சு உனக்கு என்ன அக்கறை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உன் வேலை என்னமோ அதை பாரு, இந்த டாக்டர்கிட்ட வரணும், இந்த வேலையை வச்சுக்காத. எனக்கு ஒரு டாக்டர், அவர் மேலே இருக்கிறவர் மட்டும்தான் எனக்கு டாக்டர். நான் வேற யாரையுமே டாக்டரா கன்சிடர் பண்றது இல்லை. அவ்வளவு ஃபெய்த்தா அவ. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நிறைய உறவு யாரோட இருந்துச்சுன்னா பெத்தேல். ஆமேன், ஆமேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம வந்து ஒரு புதிய அனுபவம். நம்பர் 2 ரெண்டாவது நம்ம எங்க போறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற. ரெண்டாவது வந்து நம்ம வந்து பெத்தேலுக்கு போறோம். நம்பர் 3 மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஸோ ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வந்து 6ஆம் அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். இன்னொன்று வந்து அது வந்து எரிகோ. நீங்கள் வாசிக்கும் போது எரிகோ வந்து 6ஆம் அதிகாரம், ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சுற்றி சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படியே 6 நாள் கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். எரிகோ. அடுத்து எலிசா எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கில்கால் கொண்டு போக சொல்றாரு. அடுத்தது என்ன பெத்தேலுக்கு கொண்டு வராரு. அடுத்து எங்க கொண்டு போறாரு அப்படின்னா எரிகோ கூட்டிட்டு போறாரு. இந்த எரிகோ அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா, எரிகோவுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அந்த இடத்துல 7 நாட்கள் 7 days 7 நாட்கள் கர்த்தரை ஆராதிச்சாங்க. அப்போ இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, இந்த 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ஒரு நாள் தான் சர்ச்சு, ஒரு நாள் தான் கர்த்தரை தேடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே இல்ல 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 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஸோ 3வது நம்ம ஒரு அனுபவத்துக்கு நம்ம வரணும். அது என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னா, எரிகோனாலே என்ன அப்படின்னா 7 days 7 நாட்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. 7 நாட்கள் ஒரு நாள் அல்ல. அதான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நம்முடைய துதியில ஓய்வே இருக்கக்கூடாது, நம்முடைய ஆராதனையில ஓய்வே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஸோ நம்பர் 4. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் கில்கால், 2வது பெத்தேல், 3வது எரிகோ, 4வது இப்ப எங்க போறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நெக்ஸ்ட் என்ன எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரும் கடைசி சந்திக்கிற ஒரு இடம். அதை கூட நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். யோர்தான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஸோ நம்பர் 4, 4வது ஆண்டவர் எங்க எலியாவை கூட்டிட்டு போனாருன்னா யோர்தான். இந்த யோர்தான் அப்படின்றது வந்து பெரிய ஆறு. நல்லா கவனிச்சுங்க. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க, 100 பேர். நீங்க இந்த நமக்கு சமயம் ரொம்ப, நீங்க முன்னாடி போய் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுல 100 பேர். எலிசாவும் இந்த எலியாவும், நம்ம வந்து எலிசா எலியா 2 பேருடைய பேரை தான் வாசிக்கிறோம். ஆனா எலியாவுடைய கேட்டகரியில அகைன் 100 பேர் இருக்காங்க. எலியா மட்டும் கிடையாது, சாரி எலிசா மட்டும் கிடையாது, 100 பேர் இருக்கிறாங்க. எலியா ஒரு லீடரு, ஆனா எலிசாவை போல திரும்பி 100 பேர் இருக்காங்க. அதுல 50 பேர். இந்த 100 பேருக்கும் யோர்தானை கடக்கிறதுக்குரிய தைரியமே இல்லை. 100 பேரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த யோர்தானுக்கு அந்த கரைக்கு போயிட்டோம் அப்படின்னா, போகும்போது எலியாவோட போயிடலாம், ஆனா வரும்போது தனியா தான் வரணும். வரும்போது வர முடியுமா முடியாதான்னு தெரியாது. இந்த யோர்தானுக்கு அந்த கரைக்கு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அடுத்த நாட்டுக்கு போற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த நாடு தான் இருக்கு. அந்த யோர்தானுக்கு அடுத்து போனீங்க அடுத்த நாடு தான் இருக்குது. அப்போ இந்த 100 பேருமே இந்த பக்கத்துல தயங்கி நிற்கும் போது ஒரே ஒரு மனுஷன், அடுத்து கர்த்தர் என்னை எங்க கொண்டு போறாருன்னா, கர்த்தர் என்ன யோர்தான் கொண்டு போறாரு. ஐ ஆம் ரெடி, நான் வரேன். அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு நான் ரெடி, அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நான் ரெடி. இவங்க எல்லாம் வந்து வாழ்ந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய சவாலையும் அவங்க எப்படிதான் சந்திச்சாங்கன்னா, ரொம்ப தைரியமா சந்திச்சாங்க. நீங்களும் நானும் இந்த எலியாவனுடைய 2 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா, நம்ம வந்து சவாலை சந்திக்காம இருந்தா முடியாது, நம்ம பயப்பட்டா முடியாது. இவங்க நிறைய பேர் நமக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சிங்கமா நின்னாங்க. அதான் இந்த சம்பவத்தை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். எங்க பாஸ்டர் வந்து ஒரு சாட்சி சொல்லுவாரு. கரெக்டா நைட்டு வந்து ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு சரியா ஃபர்ஸ்ட் செக்ஷன் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு 2 மணிக்கு எங்க நடந்து வருவாங்கன்னா, சுடுகாட்டுல நடந்து வருவாங்க. 2 o'clock 2 மணிக்கு
கையில வந்து அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா டார்ச் லைட் இருக்காது. என்னன்னா கையில வந்து தீப்பந்தம் இருக்கும். ஃபுல்லா வந்து இந்த தென்னை மரத்தினுடைய இதை கட்டி வச்சு அந்த தீயை பத்த வச்சு விட்டு கையில இப்ப அசைச்சிட்டே வருவாங்க. அந்த தீயினுடைய அந்த கனலுடைய அந்த வெளிச்சத்துல நடந்து வருவாங்க. சுடுகாட்டுல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு சன்னியாசி ஐயா வர்ற வழியில மழைக்கு எங்க ஒதுங்கலான்னு பார்த்தா ஒரு கோயில். அந்த கோயிலுடைய வராண்டாவில் அவர் ஒரு இடத்துல படுத்துட்டாரு. நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவர் படுத்து நல்லா தூங்கிட்டார். கோயில் வாசல்ல படுத்து தூங்கினோன்னா ஒருத்தர் நைட்டு ஒரு பூசாரி வந்து தட்டி எழுப்பி, ஐயா ஐயா நீங்க யாருங்கயா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்பா நான் வந்து இந்த பக்கத்து ஊர்ல ஊழியம் செய்யறேன், நான் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லியிருக்காரு. தயவு செய்து நீங்க போங்கய்யா. ஏப்பா இந்த ராத்திரி மழை அடிச்சிட்டு இருக்குது, நான் எதுக்குயா போகணும்னு கேட்டா, இல்ல நீங்க படுத்து கிடக்கும் போது இங்க இருக்கிற ஆளால இங்க இருக்க முடியல, என் வீட்டுல வந்து தொந்தரவு பண்ணுது, அங்க இருக்கிறவன முதல்ல நீ அனுப்பி விடுன்னு சொல்லி கையில ஒரு கொடையோட வந்திருக்கிறாரு. இவர் கையில ஒரு கொடையை கொடுத்து அவர் சொன்னார், நம்ம நாளைக்கெல்லாம் இந்த கொடையை வந்து என்னால ரிட்டர்ன்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வச்சுட்டா கூட பரவாயில்ல, நீங்க கொண்டு போனா கூட பரவாயில்ல, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போங்கன்னு துரத்தி விட்டாங்களாம். அவங்க எதுக்குமே ராத்திரிக்கு பயப்படல. அவங்க வந்து பிணத்துக்கு முன்னாடி நடக்கிறதுல பயப்படல, சுடுகாட்டுல நடக்கிறதுல பயப்படல, எந்த பிசாசுக்கும் பயப்படல. ஏன் அப்படின்னு சொன்னா, சவால்களை நேருக்கு நேர் நின்று என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு இந்த தகப்பனாருடைய இந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல இந்த ப்ரேயர்ல நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானத்தோட போவோம். நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆண்டவரே இல்லை நீங்க என்னைக்கு என்ன எடுத்துக்கிறீங்களோ தெரியல, அப்படி உங்க ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி வரணும்னா, நாம் வெறுங்கையா மட்டும் வந்துடக்கூடாதுப்பா, நாம் வெறுங்கையா மட்டும் வந்துடக்கூடாதுப்பா. மறைஞ்சிருந்து நம்ம இத்தனை பேரையும் நான் சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய ஊழியத்துல வந்து எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து எத்தனையோ ஊழியக்காரங்கள் எனக்கு பின்புலமா இருக்காங்க. அப்படின்னா இந்த ஊழியத்துல நான் நிக்கிறதுக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் காரணமா இருக்காங்க. அதுல ஒரு பெரிய காரணம் தகப்பனார் இருக்கிறாரு. அவருடைய உற்சாகம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜபம் ஏதோ ஒரு விதத்துல என்னை இன்ஸ்பயர் பண்ணி சோர்ந்து போகும்போது தட்டி கொடுத்து நீ போடா அப்படின்னு இன்னைக்கு ஒரு 1000 பேரை நான் ஆயத்தப்படுத்துறேன்னா அதுல ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. அதனால நீங்களும் நானும் அவங்களுடைய சந்தோஷம் இன்னைக்கு அவங்க சொல்லும் போது கூட சொல்றாங்க பாருங்க, என் மரணத்துக்கு யாருமே துக்கப்படாதீங்கப்பா, எல்லாரும் சந்தோஷப்படுங்க, ஏன்னா நான் ஒரு நல்ல ராஜ்யத்துக்கு தானே போறேன். அப்போ ஒருவேளை அவர் பரதேசில இருந்து அப்படி பார்த்தாங்கன்னா கூட நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது தான் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனால எல்லாருமே உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது நான் எப்படி வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, வெறுங்கையா வந்துடவே கூடாது. ஸோ அந்த ஃபெய்த்து எனக்குள்ள வரட்டும், அந்த தைரியம் எனக்குள்ள வரட்டும். ஸோ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம் சொல்லுங்க. நம்பர் 2 2வது பெத்தேல், 3வது எரிகோ, 4வது ஜோர்தான். அப்புறம் அந்த ஜோர்தான்ல போய் பார்த்த உடனே 101 பேர்ல 100 பேர் ஜோர்தானுக்கு வெளியில நிற்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் ஜோர்தானுக்கு எலியாவோட போறாரு. அவ்வளவுதான், நீ என்ன நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே சும்மா இருக்காம என்ன கத்துறான்னா, தகப்பனே பார்த்துட்டேன், நான் உங்களை பார்த்துட்டேன், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு மத்தியில் இந்த இஸ்ரவேலுக்கு நீங்க தான் கிங், நீங்க தான் ராஜாவா இருந்தீங்க, நீங்க தான் அவங்களுக்கு குதிரை வீரர் மாதிரி இருந்தாங்க, நீங்க ரொம்ப வேகமா இருந்தீங்க அப்படின்னு கத்துன உடனே அவருடைய தோல்ல இருந்து அந்த கச்சை அப்படியே கீழே விழுது. அவ்வளவுதான். அதை எடுத்து சுத்தி யோர்தான ஒரு அடி அடிச்சா, எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்டு அடிக்கும் போது அந்த யோர்தான் அவருக்கு பிளக்குது. எலியாவினுடைய கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதம். ஸோ இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னு விரும்புறாரு, நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. நம்ம எல்லாரு மேலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம ஸ்தாபனத்தின் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய ஊழியங்கள் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்தாபனம், இந்த ஊழியம் இனியும் பல மடங்கு வளரப்போகுது. நம்முடைய பிள்ளைகள் எழும்பி இந்த தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. தான் அவங்க ஆசைப்பட்டாங்க, இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க விருப்பப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுடைய விருப்பம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இல்லைன்னா எந்த மனுஷனாலையும் அப்படி சொல்லியிருக்க முடியாது. எனக்குன்னு இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் வச்சுட்டும் போகல, எனக்குன்னு ஒரு துக்கம் கொண்டதா கடதலும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்.
என்னை குறித்து யாருமே எந்த கவலையும் பட, அவங்க ஜீவனோடு இருக்கும் போதும் அப்படிதான் சொன்னாங்க. என்னை பற்றி உனக்கு என்ன பாக்குற, என் மேல உனக்கு என்னப்பா அப்படி ஒரு பாசம், தேவையில்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு பாசம் காமிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என் மேல அக்கறை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஃபெய்த்தினுடைய அந்த லெவல. இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் இன்னைக்கு பாக்குறது ரொம்ப அரிதா இருக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு நமக்கு தெரியல, எப்படி கிடைக்கும்னு தெரியல. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு, அங்க 50 நீதிமான்களை பார்த்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இவங்க எல்லாம் நம்முடைய தேசத்துல இருந்ததுனாலதான் நம்ம சுகமா நிறைய பேர் வாழ்ந்தோம். அவங்க ஜெபம் பண்ணாங்க, நம்ம சுகமா வாழ்ந்தோம். அந்த மகன் என் முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறான்ப்பா, அதனாலதான் உன்னை தண்டிக்க முடியல, இல்லைன்னா நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் உன்னை கொன்றுப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். எலியாவின் தேவன். திரும்ப சொல்லுங்க எல்லாரும், கைகளை உயர்த்தி. வாழ்ந்தாலும் உங்களோடு தான் ஆண்டவரே, மரித்தாலும் உங்களோடு தான் ஆண்டவரே, உங்களோடு தான். உமக்காகத்தானே உன் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஒரு நொடி, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசி. எல்லாரும் சொல்லுவோம், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசி. திரும்ப உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமும் வீரருமானவரே, எங்களுக்கு குதிரையும் ரதமும் வீரருமானவரே, எங்களுக்கு குதிரையும் ரதமும் வீரருமானவரே. எங்களுக்கு குதிரையும்